யூஸ் பண்ணுறீங்களா? யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் இருக்கலாம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சார், எந்த ஃபார்மாக இருக்குன்னா இந்த ரூமில் இருக்கலாமா? டஸ்ட் படியாது. இது அட்வைசபிளாக இருக்கிறது. ஏன்னா இது இந்த ரூம்லலாம் ஃபியூமிகேஷன் பண்ணிட்டு தானே எவ்ரி பேஷண்ட்டை நீங்கள் பண்ணிட்டு இருக்கணும். நீங்கள் ஃபியூமிகேஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறது இல்லை. சிடி ஸ்கேன் எடுக்கிறது இல்லை. கடைசியாக எப்போ எடுத்தீங்க? நேற்று கூட பண்ணி முடிச்சேன். நேற்று எடுத்துருக்கீங்களா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், 1.5 வருஷம் ஆகுதுங்க. இன்னும் கிரவுண்ட் லெவலே தாண்டலையே. எப்போ இது கட்டி முடிக்கிறது? ஒரு 15 வருஷம் ஆகுமா? நீங்கள் இமிடியேட்டாக இன்றைக்கி வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு கான்ட்ராக்ட் சரியில்லைன்னா நீங்கள் பிளாக் லிஸ்ட் எடுத்துட்டு வேறு கான்ட்ராக்டாவது போடுங்க. இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா எப்போ கட்டி முடிப்பாங்க? ஏங்க எவ்வளோ கோடியில் இதுக்கு எவ்வளோ வட்டி ஆகிறது? இந்த ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆச்சுங்க. சிஎம் ஸ்டார்ட் பண்ணுது. இது இன்னும் ஒரு ஃப்ளோரே வரலையே. இந்த பில்டிங் இன்னும் தரையை விட்டு மேலே வரல. 1.5 வருஷம் ஆகுது இதுக்கு நம்ம அடிக்கல் நாட்டி. இது மாதிரி கட்டினா எவ்வளோ வருஷத்தில் அது முடியும்? யார் கையில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதுக்கு? 3 மந்த்ஸில் எத்தனை வாட்டி இங்கே வந்திருக்கீங்க பரமக்குடிக்கு? ஏங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் இதை பார்த்துட்டு உடனே உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தெரியாதாங்க? இந்த பில்டிங் சரியாக வேலை நடக்கலையே, சம்மந்தப்பட்டவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும், இது இல்லை எங்கள் நாலேஜுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு தெரியாதாங்க உங்களுக்கு? இப்போ நீங்கள் வந்து அப்படியே 4 மாடி வந்துருச்சா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.